ஸ்பெக்ட்ரம் முறைகேடு புகார் தொடர்பாக முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசாவிடம் சிபிஐ அதிகாரிகள் 2வது நாளாக விசாரணை நடத்தினர். 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் 1,76,000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகார் குறித்து சிபிஐ விசாரித்து வருகிறது. இவ்விவகாரத்தில் திமுகவின் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா பதவியை ராஜினாமா செய்தார். இவ்வழக்கில் டில்லி மற்றும் தமிழகத்தில் ராசாவின் நண்பர்கள், உறவினர்கள், தொலைத்தொடர்புத்துறை அதிகாரிகள் மற்றும் அரசியல் தரகர் நீரா ராடியாவின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் சிபிஐ அதிகாரிகள் 2 சுற்று சோதனை நடத்தினர். அரசியல் தரகர் நீரா ராடியாவிடம் 3.5 மணி நேரம் விசாரணை முடித்த சிபிஐ அதிகாரிகள் இவ்வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகும்படி ராசாவுக்கு நோட்டீஸ் அனுப்பினர். இதன்படி டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ராசா ஆஜரானார். அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பி விசாரணை நடத்தினர். 9 மணி நேரம் ராசாவிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தியும் சிபிஐ அதிகாரிகள் திருப்தி அடையவில்லை. ஆனால் சிபிஐ விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்ததாக ராசா தெரிவித்தார். இருப்பினும் இந்த விசாரணையில் மேலும் பல முக்கிய விஷயங்களில் தெளிவடைய 2வது நாள் விசாரணைக்கு ஆஜராகும்படி ராசாவிடம் சிபிஐ அதிகாரிகள் கூறினர். இதன்படி அடுத்த நாளும் விசாரணைக்கு வந்த ராசா தனது டாக்டரையும் உடன் அழைத்து வந்தார். ராசாவிடம் விசாரணை முடிந்த பிறகே அடுத்த கட்டமாக யார் யாரிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதையும் எங்கு சோதனையிட வேண்டும் என்பதையும் சிபிஐ முடிவு செய்ய உள்ளது.